சார் ஏன் சார் இந்த மாதிரி சார்? அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. சொல்லுங்க சார். ரீசெண்டா எவ்வளவோ ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த டயத்துல ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் உண்மை ரூமர் எல்லாமே சேர்ந்துதான். அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000-2000 பேர் வரதான் செய்வாங்க. சேர்ந்து வரதான் பிரச்சனை. இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து போறது சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வரது பிரச்சனை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரே காஸ்டியூம் அது சார் சம்பந்தமே இல்லாம என்ன போய் ஆட்டிக்கணும். அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க சார். நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள இருந்து அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை போக இந்த சூழல் பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல்ல சார். இப்ப நீங்க வாக் ரேட்டட் எனக்கு கேட்கும் போது என்னன்னாலும் ஓகே. இப்ப என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும் போது அது என் பர்சனல்னு ஆயிடுது இல்ல. இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்குல்ல. அது நல்ல விஷயங்கள் இல்லல்ல. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க மேபி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாதுல்ல. எந்த அளவுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? வேலை வேற, பர்சனல் வேற சார். இண்டஸ்ட்ரியில ஒரு பெண்ணா சாதனை பண்றது எவ்வளவு கஷ்டமா நினைக்கிறீங்க? அதுல இருக்கக்கூடிய அடிஷனல் விஷயம் நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஒரு உச்சத்துல நீங்க அடையின ஒரு படியா வரணும் அப்படின்னா எந்த ஒரு வேலையிலுமே இப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே எங்களோட எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போகணும்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். நடிகையா இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான சூழல் உருவாயிருக்கு. பிரச்சனைகள் 1008 இருக்கும் சார். அது அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? இல்ல வாய்ப்புகளை தேடும் போது அதற்கான தடைகள் வருதா? என்னென்ன மாதிரி தடைகள் வருது? ஏன்னா அது நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்க போறேன், அவ்வளவுதான்.